பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணையை நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து அரசாணை 62 நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து தமிழக அரசு, தமிழக அரசு நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து நீதி வழங்கு, நீதி வழங்கு தமிழக அரசு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு தமிழக அரசு, நீதி வழங்கு. தாய்மார்களே, பொதுமக்களே, அரசு ஊழியர்களே, வாங்க உட்காந்து உட்காருங்க. நிலையில உட்காரு, மயங்கி விழுந்துறாங்க. நிலையில உட்காரு. இரண்டு நாளாக மயிலாடுதுறை நகராட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. 2 நாளாக மயிலாடுதுறை நகராட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த அரசு அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ மயிலாடுதுறையினுடைய நகரமன்ற தலைவரோ அல்லது நகரமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து இவர்களை சீண்டவில்லை என்பதை இந்த அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். அரசு மக்களுக்கு செய்தால் கூட, ஆனால் அதிகாரிகள் செய்ய மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை. அரசானவன்
62 நடைமுறைப்படுத்த நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உத்தரவை நடைமுறைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து அடிப்படை கோரிக்கைகளை பொன்னுத்துறை அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இங்கே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் எங்களை தடுத்து ஒடுக்குகிறார்கள். இதே சம்பவம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அவர்களை மாவட்ட ஆட்சியர் முழக்கமிட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த காவல்துறை பயந்து நடக்கிறதா என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. இந்தியாவிலே தூய்மை பணியாளர் இல்லைன்னா இந்த இந்தியாவிலே இயங்காது சொல்லி அவங்க என்ன கேட்டாங்க? சீருடை கேட்டாங்க, கைக்கு உரை கேட்டாங்க, காலுக்கு உரை கேட்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியல இன்ன வரைக்குமே. இதெல்லாம் இந்த அரசியா சொல்ல மாட்டேங்குது. இவங்க என்ன அடிமையாங்க? இல்ல அடிமையா நினைக்கிறேன். இங்க இருக்கிற இந்த குண்டாவி நகர செயலாளர் இருக்கிறாரு, அவர் ஏன் வந்து சந்திக்கல மக்களை? எம்எல்ஏ ராஜீவ் மக்களை சந்திக்கல, எம்பி சுகாதார சந்திக்கல. இவங்களாம் ஒடுக்கப்பட்ட தீண்டப்பட்ட இவங்களாம் ஒடுக்கப்பட்ட மக்கள். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அதிகாரி எல்லாம் வந்து அவங்க சீட்ல இருக்கிறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் நினைக்கிறீங்களா? இவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல பளிச்சு இருக்கின்ற காரணம் யாரு? யாருமா? இந்த தூய்மை பணியாளர் தான். இவங்க என்ன கேட்கிறாங்க? அதையே உங்களால பண்ணி கொடுக்க முடியல. இதையே பண்ணி கொடுக்க முடியாத நீங்க இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. இவங்கெல்லாம் போராடவே கூடாது. இந்த சமூகத்துல தூய்மை பணியாளர் போராடவே கூடாது. அந்த மாதிரி போராடுற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த சமூக தூய்மை பணியாளர் வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இங்க வேலை பார்க்கணுமா? ஏன் ஏதோ அக்கராத்திலிருந்து ஒரு 10 பேர் வாங்கலாம், இல்ல குண்டாமணி சொந்தவர்கள் ஒரு 10 பேர் கூட சொல்லுங்களா? வர முடியுமா உங்களால? காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவங்களும் தாழ்த்தப்பட்டவங்களும் தான் இந்த வேலை செய்யும் தலையெடுத்தா? இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. இவர்களுக்கு உள்ள தேவையை நீங்கள் விரைவாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இதுதான் இந்த முற்றுகை போராட்டத்தின் நோக்கம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராஜசேகர் அவர்கள் சுருக்கமாக. இருந்த உரிமைகளை யாசிப்பதாலோ கேட்டு பெறுவதாலோ முடியாது. இடைவிடாத போராட்டத்தின் மூலமே வென்றெடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன் அடிப்படையிலே இன்று தூய்மை பணியாளர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களை முற்றுகையிட்டுள்ளோம். மகத்தான மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையிலே முற்றுகையிட்டுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டுள்ள ஐயா பேராசிரியர் முரளிதரன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்று, தோழர் பொன்னுத்துறை பெருவெழுதி உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள அனைத்து தொழிலாளர்களையும் வரவேற்று என்றைக்கும் உங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்கும். தூய்மை பணியாளர்களுடைய ஊதியம் தொகுப்பூதியம் பொதுவாக 14,000 அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ளது. 8,000 9,000 மேல் வழங்கப்படவில்லை. ஆக ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 5,000 கொள்ளை போகிறது. உழைப்பு சுரண்டல் நடக்கிறது. உழைப்பவன் ஒருவன், அதை சுரண்டி வாழ்ப்பவன் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 லட்சத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் என்ன? ஆக 245 நாட்கள் அரசு பணியில் இருந்தால் 246வது நாள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் எங்கு சென்றது? இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதனால இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது.
SC/ST இடஒதுக்கீடு 19% 6% தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் CD தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஆட்சி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதிதிராவிட மக்கள் உணவு உண்பவர்கள் ஆதிதிராவிட மக்களுக்கு ஏன் சம்பளம் நடத்த வேண்டும் என்று இந்த அமைச்சர் கேட்கவில்லை, இந்த மாவட்ட செயலர் கேட்கவில்லை. இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இங்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம். இவருடைய உரிமையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அன்பு தம்பி மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவமோகன்குமார் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பார்ந்த மரியாதைக்குரிய மயிலாடுதுறை நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒப்பந்த பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வருகின்ற தம்பி பொன்னுதுரை அவர்களே, சகோதரர் வீர பெருவழுதி